வந்தாச்சு மக்களே டாடா மோட்டார்ஸுக்கு. என்ன மக்களே, சிறப்பான சம்பவம் செய்து விட்டார்கள். டாடா மோட்டார்ஸ்லேயே லேப்டாப்பை திருடிட்டு போயிட்டானுலாம். 450 ரூபாயாம். போனேட்டு 400 ரூபாய்க்கு வாங்கணும்ல. ஜிலேபி இருக்கு, வடை இருக்கு, சமோசா இருக்கு. லோடு ஏற்றியாச்சு, பில்லு வாங்கிட்டு வந்துட்டேன். சென்னைக்கு தான் பில்லு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் போக போகிறதில்ல. அது லிஃப்ட் ஆக்சில் சுவிட்சு இதுவா? ஆமாம். ஏற்றி ஓட்டுவேன், இறக்கி ஓட்டுவேன். நான் இறக்கி தான் ஓட்டுவேன். இறக்கி ஓட்டினா தான் பிரேக் நிற்கும். அசோக் லைலாண்ட் 14 சக்கரம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூரில் நாங்கள் டீசல் போடுற பங்கில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். இப்போ தான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இந்த வண்டிக்கு இப்போ தான் ஒரு விடிவு காலம் கிடச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி சொன்னேன் டிரான்ஸ்போர்ட்டுக்கிட்ட, இந்த மாதிரி பிரச்சனை வருது. டஃப் ஆகி சைடு ஆயில் வந்து ஆட் ப்ளூ வந்து ஃபுல்லாக சென்னையில் ஃபுல் பண்ணது ரவ கூட குறையவே இல்லை, அப்படியே தான் ஃபுல்லுலேயே தான் இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் மீட்டர் போர்டில் வந்து செக்குடு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, போய் காமிச்சு ஆகணும் அப்படி சொல்லி சொன்னேன். சரி, இங்கே எங்கே டாடா மோட்டார்ஸ் இருக்கும், போய் காட்டு அப்படின்னாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டரில் ஒரு டாடா மோட்டார்ஸ் இருக்கான். அங்கே தான் இப்போ போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் வினோத் அண்ணா இருக்காரு. சரி வாண்ணா, நீ நானும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரைட்டு வாங்க, இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ இந்த லோடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளாகவே நான் சென்னை பக்கம் போகாதே சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து ஸ்கில்டனோட நாக்பூர் வந்து நாக்பூரில் லோடு ஏற்றின்னு விசாகப்பட்டினம் ஹார்பரில் போய் இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து நாக்பூருக்கே வந்திருக்கேன். சென்னைக்கு போகல. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லி இது பண்ணிட்டாங்க. சரி, இந்த கேப்பில் இந்த வேலையை பார்த்தே ஆகணும். பார்க்காத ஓட்டிகிட்டேலாம் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. இதுவே ரொம்ப நாளாக போச்சு. அப்படியே நானே கொஞ்சம் பயந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி ரைட்டு வாங்க, டாடா மோட்டார்ஸ் போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டோட இதுவும் இந்த செக்குடு லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி பாருங்க, இந்த ஆட் ப்ளூ வந்து சென்னையில் ஃபுல் பண்ணுது, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வண்டி பிக்கப் கம்மியாக இருக்குல்ல, அதையும் கேட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அனைத்து வண்டியும் இங்கே தான் நிற்கிது மக்களே. நானும் ஏதோ வினோத்தனும் போக போகிறோம் டாடா மோட்டார்ஸ்க்கு. வண்டி சவுதாமேலில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க மக்களே. அவர் கையில் எடுத்துகிட்டு போகிற ப்ளூடூத் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதை கடையில் காமிச்சிட்டு இங்கே இட்லியோ வடையோ இன்றைக்கி சாம்பாரில் சாப்பிட்டோம், கொஞ்சம் நல்லா இருந்தது. அதையும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகலாம். அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ்க்கு லெஃப்ட்டில் போகுது பாருங்க, அந்த ரோட்டில் தான் போகணுமா. இது வரைக்கும் அந்த ரோட்டில் போனதில்லை. வந்தாச்சு, இந்த கடையில் தான் வாங்கினோம். பாருங்க, வடை இட்லி எக் பிளேட். மக்களே, காலை உணவு வாங்கியாச்சு. ஒரு இட்லி ஒரு வடை. காலை உணவு முடிந்தது. ஒரு இட்லி ஒரு வடை, கொஞ்சம் சாம்பார். இங்கெல்லாம் இட்லி வடையை கூட பார்க்கறது கஷ்டம்தான். அவுளு அவிச்சு வச்சிருப்பாங்க, அதை தான் சாப்பிடுவாங்க அதிகமாக. சரி வாங்க கிளம்பலாம். வரும் மக்களே, எங்கே போகிறதுக்கு தெரில. பள்ளத்தில் விட்டு வச்சுறாங்க. ரோட்டு உள்ளே போகிறதுக்கு இறக்கி விட்டுறா, இல்லை சும்மாவா? அந்த பக்கம் அவ்வளோ இடம் இருக்கு. ஐயோ ஐயோ, இதான் பாய் உங்களுக்கு யாரு இங்க பாரு, டொயோட்டா அங்க டெலிவரி, டிபி வேர்ல்டு கூட இருக்கு பாரு, ஹார்பர்து. இங்க ஃபுல்லா அந்த கொரியர் சர்வீஸ் அந்த இதுதான் இருக்கு. முன்னாடி பார்த்தோன்னா அந்த ஃபாஸ்ட் சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒரு இது வந்து பாரு, அது எல்லாம் அங்கதான் இருக்கு. மொத்தமும் அந்த கொரியரோட இதுதான். ஆனா எவ்வளோ அகலமா டோல்கேட்டு, எத்தனை பூத்து இருக்குது.
ஆனா அது ஊரை தாண்டினா ரோடு சின்ன ரோடு ஆயிடும். இதுக்கு இவ்வளோ பெரிய டோல்கேட்டு. நம்ம வண்டி மட்டும் ஃபாஸ்டாக 1008 வித்தா காட்டினாதான் ஓப்பன் ஆகும். வைப்பரா போட்டேன். பின்னாடி போகணுமா? டோல்கேட்டு இது ஒரு தொல்லையா இருக்குது. எதனா ஒரு குரலி வித்த காட்டினாதான் ஓப்பன். உங்க வண்டி ஓப்பன் ஆகுதுதான். இந்த ஆர்பர் ஸ்டிக்கர் RFID நிக்குது இல்ல, அதுதான் கொஞ்சம் டவுட் ஆகுது. முன் சைட்ல எதனா டேப் போட்டு வச்சிட்டேன்னா வைப்பர் பிளேடு போடும்போது ஓடி போயிடும். அதுவும் தொல்லை. பின் சைடு போட்டது பிரயோஜனம் இல்லை. அது இருக்குல்ல டாடா மோட்டார்ஸ் அதானே? அதான். அப்ப சர்வீஸ் ரோட்ல போனோம். டோல்கேட் தாண்டி 1 கிலோமீட்டர் டோல்கேட் தாண்ட உடனே தெரியுது. ஓ இங்க பாரு போஸ், இது கீழே இறங்கணும் பொழுது. அதுக்கு தாண்ட போனா அங்கேயும் வழி இல்ல. தெரியலையே, போய் கேட்டாலும் தெரியும். என்ன பண்றது, இன்னும் ஓபன் பண்ணல. எத்தனை மணிக்குன்னு தெரியலையே. 10 மணிக்கா? அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான். வந்தாச்சு மக்களே டாடா மோட்டார்ஸுக்கு. இது பேர் தான் வாயிலே நுழைய மாட்டேங்குது. ரகுநாவுத்தா இல்லை ரகாவுத்தான்னு தெரிய மாட்டேங்குது. சரி ஏதோ ஒன்று. இன்னும் ஓப்பன் பண்ணலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போய் கேட்போம். மக்களே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகுமா ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இந்த கமலா பழம் ஆரஞ்சு தோட்டம் ஃபுல்லாக இருக்கா, அது இருக்குது பாருங்கள். பழம் அதில் இருக்குது பாருங்கள். நல்லா பழம் இருக்கு. ஆனால் பெரிப்பாங்களா எப்படியா இருக்கு. என்ன மக்களே, சிறப்பான சம்பவம் செய்து விட்டார்கள். டாடா மோட்டார்ஸ்லேயே லேப்டாப்பை திருடிட்டு போயிட்டானோலாம். நம்ம தான் தோண்டி தொலைங்கி இப்போ தான் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வண்டி டோல்கேட்லாம் பாஸ் பண்ணி வந்து இங்கே வந்து காமிக்கலான்னு வந்தால் இங்கே வந்து கேட்டதுக்கு தான் சொல்கிறாங்க, டாடா மோட்டார்ஸ் வந்து ஆட்டை போட்டு போயிட்டாங்க, திருட்டு போயிட்டாங்க. திரும்ப மெயில் போட்டு வேறு எது ஒன்று சொல்லியிருக்கோம், அது இன்னும் வரல, அது இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் ஆகுமா, என்ன பண்ணுறது. அது வரைக்கும் சரி வேறு எங்கன்னா இருக்குதுன்னு கேட்டால் நாக்பூர் ஊருக்குள்ளார தான் போகணுமா, சிட்டிக்குள்ளார நம்ம வண்டி போக முடியாது, அலோடு இல்லை. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு நாளில் லோடு ஏற்றிட்டோ இல்லை திரும்ப போகும்போது சொல்லுங்கள், கேளுங்க. அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நோ ப்ராப்ளம் இல்லை, பெரிய ப்ராப்ளமா? சூப்பர். டாடா மோட்டார்ஸ்லேருந்து லேப்டாப்பை திருட்டு போயிட்டான்லாம். இது உள்ளார எப்படி திருட்டு போகணும் அதான் தெரியல. சோரி போயிடுச்சுன்றா. வேறு ஒன்றும் இல்லை, நம்பர் வாங்கியிருக்கேன். அவன் பங்கத்திட்டு கொடுத்து பேச சொல்லிட்டேன். சரி வாங்க, அதுக்குள்ளே லோடு ஏற்றிட்டு திரும்ப வர மாதிரி வேறு லேப்டாப் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி வாங்க கிளம்பலாம். திரும்ப போயிட்டுருக்கோம் மக்களே. வேஸ்ட்டாக எத்தனை கிலோமீட்டர் வந்தது வேஸ்ட்டு, டோல்கேட் பாஸ் பண்ணி வந்தது வேஸ்ட்டு தான். நான் ஆனால் தெரிஞ்சவன் தான் எவனா ஆட்டையை போட்டிருப்பான். பழக்க வழக்கம் இல்லை, உள்ளே வந்து போகிறவன் அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரு டாடா மோட்டார்ஸ்லேயே உள்ளே வந்து லேப்டாப் ஆட்டையை போட்டு போகிறான்னா அது எப்படி சொல்ல முடியும்? செக்யூரிட்டியே தான் இல்லாத மாதிரி ஒருத்தன் உட்காந்துருந்தானே, அவன் தான் செக்யூரிட்டி பழகுது. அவனை பார்த்தா செக்யூரிட்டி மாதிரியே இல்லை. மிஷன் ஃபெயில்ட் ஆகி போச்சு.
மக்களே போன விஷயம் வேலைக்கு ஆகல, மறுபடியும் கொண்டு வந்து அப்படியே பங்கு பக்கத்துல அதே இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டேன். நான் சொல்கிறாங்க நான் எனக்கு தெரியல, எங்கள் ஆளுங்க இப்போ தான் தொடங்கி சரி டைம் இருக்குது சரி போய் பார்த்துட்டு வான்னாங்க. போன இடத்துல லேப்டாப் இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு எங்கேயும் பண்ண முடியாது. சரி பார்ப்போம், நம்ம நான் அது லோட் ஆகிறதுக்குள்ளே லேப்டாப் வர வச்சு இது பண்ணிட்டாங்கன்னா பார்க்கலாம். நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃபோன் பண்ணி கேட்போம். அப்படி இல்லை அதுவும் வேலைக்கு ஆகுனா எங்கே லோடு கொடுக்குறாங்களோ அப்படி போகிற வேலையை நான் டாட்டா மோட்டார்ஸ் இருந்ததுன்னா அங்கேயே நிப்பாட்டி கூட பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க நான் பார்க்கணும். ஓகே, சந்தை வேறு, நான் சந்தைக்கு போனாங்கன்னா கொஞ்ச நேரம் போய் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம். சரி பார்ப்போம். வரேன் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மக்களே சந்தைக்கு வர்றதுக்கு. நம்ம ஒன்றும் வாங்க போகிறதில்ல, இருந்தாலும் டைம் பாஸுக்கு சுற்றி பார்ப்போம். பெட்ஷீட் வாங்கணும், காசு பட்ஜெட் டைட் ஆகுது, எவ்வளோ கேட்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க. போய் பார்ப்போம் இப்ப எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்போம் வா மக்களே. இப்ப பெட்ஷீட் எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். भैया कितना? 450 इंग्लिश 450 450 450 ரூபாயா. போன ஐட்டம் 400 ரூபாய்க்கு வாங்கணும்ல, வில்லியம்ஸுக்கு 400 ரூபாய்க்கு வாங்கினது. தண்ணியில் ஊற வச்சுட்டா அது தூக்க கூட முடியாது. ரேட்டு குறைக்க மாட்டேங்கிறாங்க மக்களே. 20 நாளுக்கு முன்னாடி கூட வாங்கினது 20 நாளா 1 மாதம் இருக்கும். அப்போ வாங்கும்போது கூட 400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, அப்போ குறைக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன வாங்குற? டீ வடிகட்டி. இது மல்லிகை ஐட்டங்கள். ஸ்பைசி லாலா கடை அது இருக்குது ஸ்வீட்டு. மக்களே ஜிலேபி இருக்கு, வடை இருக்கு, சமோசா இருக்கு. இது பேர்னா பாதுஷா, மீதி எல்லாம் இருக்கு. கா भैया ये 20 का मिर्ची नहीं डालते, ये वाली 20 बस 4 बैग அவ்வளோதான் மக்களே. வந்ததுக்கு சாப்பிட மட்டும் இதை மட்டும் வாங்கியாச்சு, வேற எதுவும் இல்லை. பட்ஜெட் இல்லை. இதுக்கு மேலே லோடு ஏற்றிட்டு வெளியே போனால் தான் அட்வான்ஸ் தருவாங்க. சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு மக்களே. ஒன்றும் இல்லை, ஒன்றும் வாங்கலை, காசு இல்லை. அதனால் அப்படியே வந்துட்டேன். சும்மா சாப்பிட்றதுக்கு மட்டும் இதில் ஒரு 20 ரூபாய்க்கு அந்த பாதுஷாவும் அப்புறம் அந்த பக்கோடா மாரி போட்டாங்கல்ல, அது மாவு தான், அதுவும் வாங்கிட்டு வந்தேன். சமைக்க கூட இல்லை நான், அவர் வினோத்து செய்கிறாரு, அதனால் விட்டு சாப்பிட்டேன். எதுவுமே இல்லை. நம்பூர் சைட்லேருந்து வந்திருந்தா மளிகை பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். இந்த சைடு இருந்து வந்ததால் நம்ம இது மிளகாத்தூள்லாம் சரியாக கிடைக்கல, அதனால் அப்படியே வந்துட்டோம். சரி பார்ப்போம் மக்களே என்ன சொல்கிறாங்க, என்ன எதுன்னு தெரியல. இன்னும் கம்பெனி உள்ளே போக சொல்லலை, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். The next day. பங்கிலேருந்து கிளம்புறோம் மக்களே. போய் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 வண்டி. அப்படியே போயிட்டு கம்பெனியில் போய் என்ட்ரி பண்ணி உள்ள விடுவோம். அநேகமாக இன்னைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. கிளம்புறியா? நானு, அவர் விஸ்வநாதன், அப்புறம் அவர் வினோத், வடக்குலேருந்து 3 பேர்.
போனாதான் தெரியும் மக்களை என்ன ஊருக்கு லோடு ஏற்ற போறாங்க என்ன ஏதுன்னு. எங்க ஆளுங்க தோணிங்கப்பா போய் டாடா மோட்டார்ஸ்ல போய் காட்டு, போய் பரவாயில்ல போய் காட்டுனாங்க. ஆனா போனா கடைசியில அங்க இருந்தே லேப்டாப் மாட்டிய போட்டு போயிட்டாங்க. ஒன்றும் பண்றது இல்லை. சரி இதுக்கப்புறம் என்ன பண்றது, லோடு ஏத்திட்டு வேற என்ன ஊர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போற வயல டாடா மோட்டார்ஸ் தான் காட்டிட்டு போகலாம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்று வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி வண்டியாக வந்தோம். அங்கேருந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. இருந்த 2 நாளில் அந்த வண்டி வேலையை முடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் ஒன்றுத்துக்கும் வழி இல்லாத போயிடுச்சு. அது முன்னாடி அவர் வினோத் அவர்கள் போயிட்டுருக்காரு. முன்னாடி போயிட்டு என்ன ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் வரும். கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு போகலாம். ஆமாம், வாங்கி போட்டோம்னா இதெல்லாம் போட்டால் நாக்கே கலர் கலராக மாறும். அது மாறாது, ஆனால் இதுக்கு மாறும், கலர் மிட்டாய் மாறும். பாதாம் மிட்டாய், அது எள்ளு மிட்டாய். சரி, டீ குடிச்சிட்டு போகும்போது எதனா வாங்கி போட்டுருக்கேன். பையா தோ சாயா. டீ வாங்கி வச்சு வண்டி 2ம் ஆப்போசிட்டில் நிற்குது. குடிச்சிட்டு கிளம்பலாம். டீ குடிச்சாச்சு. ஆனா இங்க டீ கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப என்னமோ பவுடர் டீ கூட மோசமா தான் இருக்கு. அநேகமா என்ன போட்ட டீயா இருக்கும். லாஸ்ட்ல எதனா வச்சிருந்தானோ. சாயந்தர நேரத்துல தான் டீ போட்டு ஃப்ரெஷ்ஷா கொடுப்போம். ஏன்னா நாங்க சாயந்தர நேரத்துல தான் குடிச்சிருக்கோம் அதிகமா. சரி பரவாயில்ல. கேட்டுக்கு வந்தாச்சு. போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வரேன். கம்பெனி பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு மக்களே. கண்டெய்னர்லாம் இருக்குது. இதுக்கு மேலே இன்றைக்கி ஏற்றுவாங்களா இல்லை நாளைக்கு ஏற்றுவாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. இப்போ 2 வண்டி இங்கே இருக்குது. பாக்ஸ் ஏற்ற கூப்பிட்றாங்க. போயிட்டு இதில் எதனா ஒரு பாக்ஸ் ஏற்றுவோம். ஓகே, போயிட்டு பெட்டி ஏற்றலாம் வாங்க. பையன் இருக்குது மக்களே, பங்கஜ் பையன். ஒரு பங்கஜ் இதோ இருக்காரு. பங்கஜா பங்கஜ் சென்னை சென்னை பூரா எங்க லோடுன்னு கேட்டா சென்னை தான் சொல்றாப்ல ஆளு.
வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டெய்னர் ஏற்றியாச்சு மக்களே. பேப்பர் போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வரேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து வர்றதா இருக்குது. அதை நிற்கிறாப்புல இல்லை ஒருத்தர். அங்கே தான் போயிட்டு ஆர்சியும் எஃப்சி லைசன்ஸ் கொடுத்தனா என்ட்ரி பண்ணிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் லோடிங் கூப்பிடுவாங்க. அவர் வினோத்தனை வண்டி பாக்ஸ் ஏற்றிட்டு போகுது. இந்த பையன் பாருங்க, வயசாக்கில் முடியோட அலைஞ்சிட்டு இந்த பையன் இப்போ மொட்டை அடிச்சுட்டு சுற்றுது. பேப்பர் போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் லோடிங் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல. நம்ம வினோத் அவர்கள் சாப்பாடு செய்கிறாரு. மக்களே, லோடு ஏற்றியாச்சு. பில்லு வாங்கின்னு வந்துட்டேன். சென்னைக்கு தான் பில்லு கொடுத்துருக்காங்க. இந்த படம் வைசாக் போயிட்டு இறக்கிட்டு ரிட்டன் இங்கே வந்து திரும்ப சென்னைக்கு தான் பில்லு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் போக போகிறதில்ல. எங்கள் ஆளுங்க புதுசு புதுசாக வித்த காட்டுறாங்க மக்களே. ஒரு டிரைவருக்கு சென்னையில் அவசரமாக வேலையாம், வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா இல்லை வேலையாம். அதனால் அந்த டிரைவர் இந்த வண்டி ஏற்றிட்டு போவோம், நான் அந்த வண்டி மாற்றி ஏற்றிட்டு வரணும், லோடு ஏற்றி ஏற்றிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மாதங்கிட்ட ஆகிப்போச்சு. அப்படியே சென்னை பக்கம் அங்கேருந்து கிளம்பி வந்து வைசாக் வந்து திரும்ப இப்படி போகிறதுக்கு. இப்போ இது லோடு ஆகாத வண்டி. இன்னும் எத்தனை நாள் கழிச்சு லோடு ஆகும்னு வேறு தெரில. சரி, அவருக்கும் அவசரங்கிறாரு, என்னன்னு தெரியல. வேறு வண்டி தான் இப்போ மாற்றணும். மாற்றுறது விஷயம் இல்லை இது. அதுவும் ஒரு 2 நாளில் லோட் ஆகிடும்னா சரி பரவாயில்ல, சரி ரைட்டு போங்க அப்படின்னலாம். இது எப்போ லோட் ஆகும்னே தெரியல. மாற்ற போகிற வண்டி வந்து 14 வீலு. 14 வீலு அது எந்த வண்டியாக இருந்தால் என்ன ஆகுது? எனக்கு இங்கே இருக்கிறது தானே கடுப்பாக இருக்குது. எத்தனை நாளைக்கு மக்களே அப்படியே இப்படி இது பண்ணலாம்? சரி ரைட்டு, அப்படியே நம்ம பொருள் எல்லாம் எடுத்து யாரை கட்டிட்டு கொண்டு போய் அந்த வண்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த டிரைவரை வந்து இந்த வண்டிக்கு மாற்றி இந்த வண்டி சென்னை போக போகுது. நான் வந்து அதை பொறுமையாக எப்போ லோட் ஆகுதோ ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி மாற்றிட்டு வந்து திரும்ப வந்து சென்னையில் வந்து தான் இந்த வண்டி மாற்றணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கம்பெனி வண்டி கிடையாது, வெளி வண்டி, மார்க்கெட் வண்டி. சரி ஓகே மக்களே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்மளுக்குள்ளே அப்புறம் இந்த வேலையை கூட செய்யலாம் ஆகுது. அவருக்கு வீட்டில் எதாவது அர்ஜென்ட்டுன்றாரு. சரி போட்டோம், பார்த்துக்கலாம். சரி ஓகே மக்களே, நம்ம பொருள்லாம் எடுத்து யாரை கட்டிட்டு அந்த வண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அண்ணன் தான் கிளம்ப போகிறாரு. அண்ணா, அது லிஃப்ட் ஆக்சில் சுவிட்சு இதுவா? ஆமாம். ஏற்றி ஓட்டுவேன், இறக்கி ஓட்டுவேன். நான் இறக்கி தான் ஓட்டுவேன். இறக்கி ஓட்டினா தான் பிரேக் நிற்கும், ஏற்றி ஓட்டினா பிரேக் நிற்காது. ஆமாம், இது BS4. அந்த ரெட்டு கொஞ்சம் சுவிட்ச் பண்ணிங்க, லெவல் ரோட்டில் க்ரீனுக்கு மாற்றிங்க. ஆமாம், இந்தாண்ட க்ரீன் இது. அப்படி மாற்றி யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா டீசல் மைலேஜ் வரலன்னா மைலேஜ் இருக்காது. எதில் ஓட்டினா மைலேஜ் வரும் சொல்லு? க்ரீனில் தான் ஓட்டணும். ஆனால் க்ரீனில் போகவே போகாது, வண்டியே போகாது, ரோடே ஏறாது, ரெட்டிலே ஏறாது. இது சடன் பிக்கப்லாம் ஆகவே ஆகாது, நிதானமாக தான் போகும். நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓட்டினீங்கனாலே என்னடா வண்டி இதை வச்சு நடா ஒரு நாள் ஓட்டினான்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன, சடன் பிக்கப் ஆகாது, அதே மாதிரி அட்வான்ஸ் பிரேக் தான். என்ன, பார்த்து நிதானமாக எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரி ரைட்டு. அதான் வண்டி பிக்கப் கிடையாதுன்றேண்ணே. நம்ம வண்டியை மாற்றி அனுப்பி விட்டாச்சு மக்களே. அதை பாருங்க, அதை வினோத் அவர்கள் திருப்பி விட்றாரு பாருங்க. அந்த வண்டி தான் இப்போ, அந்த வண்டி தான் லோடு ஏற்றிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். நான் போகுது என்ன எதுவும் தெரியல. ஆனால் வண்டி கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது, போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். நான் வண்டி எப்படி இருக்குதா? வேக்கம் வேறு 1/2 மணி நேரம் ஆகுதா? அது 14 வீல் அப்படி தான் பண்ணோம். பக்கத்தில் ஒரு வினோத் வண்டி, என் வண்டி இங்கே தான் நிறுத்தி வச்சுருந்தேன். லோடுக்குள்ளே போயிட்டு ஏற்றி இப்போ மாற்றி விட்டேன். இப்போ இந்த வண்டி தான் எடுத்துன்னு போக போகிறேன். வெளி டிரான்ஸ்போர்ட் வண்டி, இருந்தாலும் ஓனருக்கு தெரிஞ்ச வண்டி தான். ஓனரோட ரிலேஷன். அசோக் லைலாண்ட் 14 சக்கரம்
மக்களே என்னென்னமோ கிடக்குது. ஃபேனெல்லாம் கழட்டி போட்டு கிடக்குது. ஃபேன்லாம் வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு குளிர் வேற. நம்ம பேகு, இப்போ சமையல் ஐட்டம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது 8+1 9+1 தெரியல, ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே மக்களே, என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் இதுக்கு மேலே.